ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மந்த்ரா யூடியூப் சேனல். இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த தெய்வஸ்ன இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, திருப்பதி மொட்டை முடிக்காணிக்கையை வந்து கொடுப்பது ஏன் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கான காரணம் என்ன, அதுதான் பார்க்க போகிறோம். திருப்பதியில் முடிக்காணிக்கை கொடுப்பதன் ரகசியம் என்னன்னு யாருக்குமே தெரியாது. இந்த நடைமுறையை யார் தொடங்கி வச்சாங்கன்னு பாதி பேத்துக்கு தெரியாது. முடிக்காணிக்கை கொடுப்பதாக வேண்டிக் கொண்டால் நிச்சயம் கொடுத்தே ஆக வேண்டுமா அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். திருப்பதி அப்படின்னாவே நம்மளுக்கு எல்லாருக்கும் நினைவுக்கு வர்றது வந்து லட்டு தான். அதுக்கப்புறம் வர்றது மொட்டை தான். லட்டு பிரசாதம் திருப்பதிக்கென காலங்காலமாக செய்யப்பட்டு வரும் பிரசாதமாகும். மொட்டை தலையை பார்ப்பதும் என்னப்பா திருப்பதியா, எங்க லட்டுக்கு என்ன அப்படிதான் கேட்பாங்க எல்லாருமே. அதுபோல திருப்பதிக்கு நிறைய சிறப்புகள் இருக்கு. அவற்றில் கர்ப்ப கிரகத்தில் இருக்கும் பெருமாளை சுற்றி எப்போதும் கடல் அலைகளின் ஓசைகள் கேட்டுக்கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி என்பது இன்று வரை யாருக்குமே தெரியல. ஏழுமலையானின் சிலை எப்போதும் ஈரப்பதத்தோடு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை அர்ச்சகர் எப்போதும் ஒத்தி எடுத்துக்கொண்டே இருப்பார்கள். அது பெருமாளின் வீரவை என வந்து சொல்லப்படுது. திருப்பதி ஏழுமலையான் முன்பு அணையா விளக்கு ஒன்று எப்போது எரிந்து கொண்டே இருக்கு. அந்த விளக்கை யார் ஏற்றினார் என இதுவரையும் தெரியவே இல்லை. வாரத்திற்கு ஒரு முறை பெருமாளுக்கு அணிவிக்கப்படும் அணிகலன்கள் மற்றும் ஆபரணங்கள் அனைத்தும் சுத்தம் செய்யப்படும். அப்போது அந்த நகைகள் சூடாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோல் திருப்பதிக்கு போனாலே பலர் மொட்டை போடுவது வந்து வழக்கமாக வச்சுருக்காங்க. இது ஏன் என்று இது ஏன் அப்படிங்கிற வரலாற்றை தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னா, பெருமாள் பூலோகத்திற்கு பயணம் செய்தபோது தனது கூந்தலை வந்து இழந்து விட்டாராம். இதற்கு நீலி தேவி என்ற இளவரசி தான் தனது முடியை காணிக்கையாக கொடுத்து ஏழுமலையான வழிபாடு செய்துள்ளார். இதனால் மகிழ்ந்த ஏழுமலையான் முடியை காணிக்கையாக கொடுத்து வழிபாடு நடத்துபவர்களுக்கு வேண்டுதலை நிறைவேற்றுவேன் என வரம் அளித்தாராம். இதனால் தான் முடி காணிக்கையை பக்தர்கள் தொன்று தொட்டு கொடுத்து பெருமாளை வணங்கி வருவதாக ஒரு ஐதீகம் இருக்கு. அதுபோல் முடி காணிக்கை கொடுக்கிறேன் என சொல்லிவிட்டு கொடுக்காமல் இருக்கவே கூடாது. உண்டியல் காணிக்கையை கூட விட்டு விடுவார். ஆனால் பெருமாள் முடி காணிக்கையை மட்டும் விடவே மாட்டார் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வேண்டுதலை நினைவுபடுத்தி முடி காணிக்கையை பெற்று விடுவார் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் வந்து திருப்பதி மொட்டைக்கு பின்னாடி இருக்க ஒரு ரகசியம். அதாவது நீலி தேவி தான் வந்துட்டு முதல்ல திருப்பதி வெங்கடேச பெருமாளுக்கு முடி காணிக்கையை கொடுத்துருக்காங்க. மறக்காமல் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை இந்த மந்த்ரா சேனலுக்கு தெரியுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.